hello friends, welcome to Thirumathi tamilarasi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட நைட் டைம் ரொட்டீன் ஒர்க் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சேர்த்து நைட்டு நம்ம என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நமக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இன்றைக்கி நைட்டுக்கு டிஃபன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா சுட சுட இட்லி ஊற்ற போகிறோங்க. செம்ம ரெசிபி இல்லை, சூடாக இட்லிக்கும் மட்டன் கறி அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் கறி அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நைட் டைமில் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி அப்படின்னாலே கொஞ்சம் டொமேட்டோ எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுறதுக்காக பூண்டு இஞ்சி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, இது எல்லாமே இந்த பாக்ஸில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கடாய் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமா ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே காஞ்ச பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் சேர்ப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் சேர்ப்பேங்க. ரொம்ப அதில் வந்து கசகசன்னு நிறைய இருந்தது அப்படின்னா என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ நான் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்கல. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த பொருளை எடுக்கிறோமோ அந்த பொருளை அப்பப்போ கை நம்ம எடுத்து அங்கே ஸ்லாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். குக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வேலைன்னு எதுவுமே செய்ய வேண்டியிருக்காது. நான் எப்போதுமே அப்படி தாங்க, எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் எடுக்கிற பொருளை கை அங்கே வச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி பாத்திரமும் பார்த்திங்க அப்படின்னா அப்போ சமைக்கிற பாத்திரத்தை அப்போவே கழுவி வச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நிறைய இன்க்ரீடியன்ட் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. ஈஸியாக நைட் டைமில் ஒரு 20 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடுற மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி. அதுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச மாவு தாங்க, சூப்பராக இருக்கும். இட்லி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக, அவ்வளோ சாப்பிட்றதுக்கே பார்த்திங்க அப்படின்னா மல்லிப்பூ இட்லின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இட்லி. ஸோ நம்ம இந்த சிக்கன் கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைம் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த இட்லியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி பாத்திரத்தில் ஒரு 11 இட்லி வருங்க. மொத்தமாக சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இட்லி, மொத்தமாக ஒரு 15-16 இட்லி அவிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு மொத்தமாக போதும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 10-12 இட்லியே போதும். இன்றைக்கி சிக்கன் கறி அப்படின்றாங்க, கண்டிப்பாக பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக சேர்த்திங்க அப்படின்னா கிரேவி இன்னுமே நீங்கள் நினச்சதை விட நல்லா திக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாவே வதங்கிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் மூடி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் சிக்கனையும் அதோடு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கவே வேண்டியது இல்லைங்க. அதையும் சேர்த்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி. இப்போது இட்லி ஊற்றிட்டு ரைஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வாயில்லா ஜீவன்கள் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 பூனை இருக்குதுங்க, 2 நாய் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம
எப்படியும் சாப்பாடு ரெடி பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வேளை குக் பண்ணுற மாதிரி இருக்கும். காலையிலே குக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது காலையிலையும் நைட்டுக்கு காலையிலேக்கும் மதியானத்துக்கு வச்சுப்பேன். மதியானம் செய்கிறேன் நைட் செய்கிறேன் அப்படின்னா அதை வந்து நைட்டு மட்டும் வச்சுப்பேன். ஸோ அவங்களுக்கு ரைஸ் ரெடி பண்ணி சைடில் வச்சுருக்குறோம். ஸ்டவ் 2 பக்கமும் வேலை இருக்கிறதுனால இப்போ ஸ்டவ்வில் வைக்கல. அது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் வச்சுட்டு நம்ம தூங்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மணி 11 ஆயிரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், குழம்பு மசாலா தூள் இதை நான் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நான் சக்தி சிக்கன் குழம்பு பொடி எடுத்திருக்கேன். அதுவுமே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மசாலா சேர்த்து கலரி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதில் இருந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மசாலா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி சேர்க்குறது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப கிரேவியாக வேணாம் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக சாப்பிட போகிறோம் அப்படின்னா நீங்கள் அப்படி சாப்பிட்றது அப்படின்னா கூட சாப்பிட்டுக்கலாம். பிரச்சனை இல்லை. நான் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண தான் போகிறேன். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வாட்டர் இல்லாமல் அந்த சிக்கன்லேருந்தே வரக்கூடிய அந்த வாட்டர்லேயே கொஞ்சம் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆயிலே ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இட்லிக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தது அப்படின்னா தான் சாப்பிட முடியும். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் போதும் சிக்கன் வேகிறதுக்கு. ரொம்ப டைம் ஆகாது. ப்ராய்லர் சிக்கன் வேகிறதுக்கு அந்தளவுக்கு டைம் எடுக்காது. ஸோ 15 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரஃப் ஆயிரும். சிக்கன் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குக்கிங் முடிகிற அந்த டைம்குள்ளவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கை எல்லா வேலையுமே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா தனியாக ஒரு வேலை அப்படின்னு செய்ய வேண்டியிருக்காது. இப்போ நம்ம குக் பண்ண பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மற்ற பாத்திரத்தையும் நம்மளும் லாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம பக்கத்துலேயே கமத்தி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஸ்லாஃபில் வச்சுக்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆயிடுச்சுங்க. சால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு தேவை அப்படின்னா நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். இல்லை அப்படின்னா போதும். உங்களுக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இட்லிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்ட்டு கொஞ்சம் பாதி அளவு இருந்தது அப்படின்னாலே போதும். ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால பாதி அளவு இருந்தது அப்படின்னாலே போதும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை மட்டும் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட புதினா இருந்தது அப்படின்னா அதையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்து பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணிடுங்க. இட்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஊற்றினா ஒரு பாத்திரம் மட்டும் எடுத்திருக்கேன். 2வது ஊற்றின அடசல் வந்து அப்படியே சூடாக ஸ்டவ்லேயே இருக்குது. ஏன்னா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இட்லி எப்போதுமே சூடாக சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு அப்படின்னா இட்லி நல்லா இருக்குது. ஸோ பசங்க சாப்பிட எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மட்டும் இட்லி வெளியில் எடுத்து வச்சுட்டு மீதியை அப்படியே பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க இட்லி பாத்திரத்தில் ஒரு வேளை மீதி இட்லி இருந்தது அப்படின்னா அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இட்லி பாத்திரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இட்லியும் சிக்கன் கறியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்ததுமே சாப்பிட்ணும் அப்படின்னு நாக்கில் எச்சில் ஊறும். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. சுதாகர், சனமா சாப்பிடுவாங்க. பசங்களும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலலாம் தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஸ்லாஃபில் எல்லாத்தையும் கமுத்தி வச்சிடலாம். கமுத்தி வச்சுட்டு கிச்சனையும் அப்படியே கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேலை ஓவருங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் தான் நம்ம சாப்பிட்ட பிளேட்டும் அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் ஒரு கடாய் இவ்வளோ தான் இருக்கும். அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு தூங்கிடலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ஒர்க். இதே மாதிரி நீங்கள் ரொட்டீனாக இதே ஒர்க்கை நீங்களுமே கைக்கு கை நம்ம வேலையை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு பாத்திரம்
பாத்திரம் தேய்க்கணும், ஸ்டவ் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இருக்காது. இன்னொன்று ஸ்டவ்வு சிங்க்கு க்ளீனாக இருந்தது அப்படின்னா காலையில் வேலை அவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடுங்க. ஒரு பெரிய வேலையாகவே நமக்கு தெரியவே தெரியாது. கிச்சன் தாங்க, காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம முதல்ல நுழையிற இடம் கிச்சனாக தான் இருக்கும். ஸோ கிச்சனை திறக்கும் போதே க்ளீனாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரவே வராது, சுறுசுறுப்பாக இருக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளும் சாப்பிட போகிறோம். என்னோட நைட் டைம் ரொட்டீன் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இப்போ எல்லாருமே சாப்பிட்டாங்க, நான் கூட இனிமேல் தான் சாப்பிட போகிறேங்க. சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நமக்கு கிச்சனை பார்க்கும்போதே அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளோட வேலையும் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுறுசுறுப்பாக நடக்கும். ஸோ நைட் எல்லாத்தையுமே கொஞ்சம் சிரமப்படாமல் நைட்டே நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னோட கிச்சன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி தான் நிறைய பேர் நைட்டு ஒர்க்கை முடிச்சு வச்சுட்டு தூங்குவாங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நைட்டே கிச்சனை ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு தூங்குவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.